அடுத்த நாள் காலையில் மனோஜோடைய கேஸுக்காக எல்லாருமே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ எல்லாருமே அங்கே வாதம் நடந்துட்டுருக்குது. அப்போ முத்து வந்துட்டு, சார் எல்லாத்துக்கும் குறுக்க பேசுகிறது என்னை மன்னிச்சிருங்க, முக்கியமான ஒரு விஷயம் இப்போ சொல்ல வேண்டிய நேரம், சொல்லிக்கிறேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதாக இருந்தாலும் இந்த கூண்டுக்குள்ளே வந்து நின்று சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க சார் இதாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் போய் நின்றுட்டு பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, சார் இவங்க என்ன பண்ணாலும் வந்துட்டு ஏதோ ஒரு வழியில் வந்து இவங்க கேஸை வந்து உடச்சி உள்ளே வந்துடுறாங்க. நம்ம எது சொன்னாலும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பார்லரம்மா ஏதாவது யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கிரிமினலாக யோசிக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் படிச்சிருக்கான் தான், ஆனால் இருந்தாலும் இந்த பாலரம்மாவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு யோசிக்கிற திறமையெல்லாம் அவனுக்கு அப்போதைக்கெல்லாம் பத்தாது. அதனால் வந்துட்டு இப்போது இந்த இந்த கேஸ் விஷயமா ஒரு குழந்தை வந்து சார்ஜ் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான், சின்ன பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, வேறு யாரும் கிடையாது, இந்த பாலரோமாவுடைய பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை கேட்டேன்னு வந்துட்டு, எதுக்கு முத்து பையனெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு, இல்லை சார் யார் என்ன சொன்னாலும் வந்துட்டு இவங்க போய் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சொல்லி கதை சொல்லிடுறாங்க. அவங்க பையன் வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் நம்புவீங்கள்ல. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க சொல்கிறதெல்லாம் வந்துட்டு உண்மையும் தானே எடுத்துக்க முடியும். நானும் எதுவும் எல்லாம் வந்துட்டு சொல்லியெல்லாம் கூப்பிட்டு வரலைங்க சார். அவன் வரட்டும், நீங்களே உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ் உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ மீனா வெளியிலேருந்து கிருஷை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இவன் எப்படி இங்கே வந்தான்? அம்மா ஸ்கூலுக்கு தானே கொண்டு போய் விடுறேன்னு போனாங்க, என்ன நடந்தேன்னு தெரில. இவன் எத்தனை தடவை சொன்னாலும் இவன் கேட்கவே மாட்டானா, இவங்க கூப்பிட்றான்னு எதுக்கு இவன் வரா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குடா கிருஷ் இவங்க கூப்பிட்டு வந்தேன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, அதான் கூப்பிட்டு வந்தாச்சில்ல சாட்சியை, நீங்கள் எதுக்கு இப்போ குறுக்க பேசிட்டு இருக்கீங்க? சார் அது என் பையன் சார், ஸ்கூல் படிக்கிற பையன், அவனில் எதுக்குங்க சார் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபேமிலி இஷ்யூன்னு வந்துருச்சுல்ல, அப்புறம் எல்லாத்தையும் வந்து நம்ம விசாரிக்க வேண்டியதானே இருக்கும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியும் சொல்கிறாங்க. பாலரம்மா அமைதியாக இருங்க, அதான் சொல்கிறாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு கேட்குறாங்க, என்ப்பா தம்பி இங்கே நிற்கிறது யார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் கேட்குறதா, உனக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லு சரியாப்பா, எதுக்கும் பயப்பட வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி பணிவாக ரொம்ப பேசுகிறாரு. சொல்லுங்கள் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி இது உன்னை வந்துட்டு யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வந்துட்டு இந்த ஆன்ட்டியும் அங்கிளும் முன்னாடியே தெரியும். அம்மா விஷயம் வெளியில் தெரியறதுக்கு முன்னாடியே வந்துட்டு மீனா ஆன்ட்டியும் முத்து அங்கிளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்துட்டு எனக்கு ரொம்பவே அவங்கள தெரியும். அவங்க இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. சரிப்பா சரி ஓகே, உங்கள் அம்மா வந்துட்டு போய் பேசுனாங்கன்னு உனக்கு எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு வந்துட்டு ஊர்லேருந்து என்னை இங்கே கூப்பிட்டு வந்தாங்க படிக்க வைக்கிறதுக்கு. அப்போ தான் வந்துட்டு அம்மா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு. எனக்கு முன்னாடி இவங்க சித்தின்னு தான் எனக்கு தெரியும், அம்மானே தெரியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு இவங்க தான் எனக்கு என்னுடைய அம்மானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அம்மா கூடவே இருக்கும்னு நினச்சேன். அப்போ தான் சொன்னாங்க, நீ அந்த வீட்டுக்கு வரணும், அந்த வீட்டுக்கு வந்து நீ என்னை அம்மானு கூப்பிடாத ஆன்ட்டின்னு கூப்பிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்துட்டு மீனா ஆன்ட்டி முத்து அங்கிள் சொல்கிறபடி நீ கேட்டுட்டு நீ என்னோடவே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படி வந்துட்டு இதை அங்கே நிற்கிறாருல இவரை டேடின்னு சொல்லி கூப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களாங்க சார், இந்த குழந்தை பையன்கிட்ட வந்துட்டு அம்மாவே ஆன்ட்டின்னு சொல்லி கூப்பிட வச்சுருக்கிற முதல் தாய் இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க நான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அதுக்கப்புறம் என்னப்பா நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த டேடி கிட்ட வந்துட்டு நல்லபடியாக வந்து பேர் வாங்கணும் அப்படிங்கிறக்காக என்னை வந்து ப்ரோக்ரஸ் கார்டு இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. ஆனால் அவர் எப்போவுமே கோவமாக தான் இருப்பார், அதெல்லாம் வாங்கி பார்க்குறக்கு அவர் தயாராகவும் இல்லை. இருந்தாலும் என்னை கூப்பிட சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கு அம்மா ஓகே, இவர் தான் அப்பாவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா அதெல்லாம் படித்த பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லை சார் அது வந்து என்னதான் இருந்தாலும் மனோஜ் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும்மா, இருந்தாலும் வந்துட்டு ஒரு பையனுக்கு பிடிக்காம நீ எதுக்கு இப்படியெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இல்லை சார் அது வந்து பழகிடுவான், புதுசு இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு நீங்கள் பேசாமல் இருங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வந்து பையன்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் மனோஜ் வந்துட்டு சார் இருங்க சார் இன்னொரு விஷயத்த சொல்லணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா ஹோட்டலில் வச்சு இந்த மனோஜ் டேடி கிட்டே வந்துட்டு ஏதோ சைன் வாங்குறதுக்காக பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போயே தெரிஞ்சுது அம்மா தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஏதாவது சொல்ல வந்தால் அம்மா உனக்கு வந்து தெரியாது கிறிஸ், நீ சின்ன பையன் அமைதியாக இருன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு அது பண்ணுறதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கம்மா, நீ வந்துட்டு மற்றவங்கள பற்றியெல்லாம் யோசிச்சேன், மற்றவங்க வாயில் அடைச்சேன், ஊர் வாயெல்லாம் வந்து அடைச்சிட்டு இருந்தேன். இப்போது இந்த கிறிஸ் உன் பையன் தானே, அவன் கேட்குற கேள்விக்கு நீயே பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா கிறிஸ், இது எல்லாமே நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக தான். அம்மா நீ போய் பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. முத்து அங்கிளும் மீனா ஆன்ட்டி என்னை பார்த்து பேசினா கூட நீ திட்டுறேன். அவங்க நல்லவங்க தானே. இப்போ கூட நான் ஸ்கூலில் விட்டு வெளில வரப்போ நான் வந்துட்டு ஆன்ட்டி என்னை பார்த்தாங்கன்னா ஏதாவது சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, என்கிட்ட நல்லா பேசுவாங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே தான் இருக்க. எனக்கு உண்மையை சொல்ல போனால் எனக்கு இன்னொரு இருக்கிறத விட அங்கிளோடைய ஆன்ட்டியோடைய இருக்கிறத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
உண்மைதான். அங்கே அண்ணாமலை தாத்தா இருக்காரு. அவரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாரு. நீ உங்களோட இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ நீ வர வர என்னை திட்டிகிட்டே இருக்கிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சரிப்பா தம்பி நீ கிளம்பி போ, நீ கிளம்புப்பா, நீ வெளில கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு கூண்டுலேருந்து வெளில கிளம்பி வெளில போகிறாங்க. அப்போ வந்துட்டு மீனாகிட்ட போகிறாங்க. டேய் அங்கங்கடா போகிறேன், இங்கே வாடா அம்மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் இங்கே கொஞ்சம் நேரம் ஆன்ட்டி கிட்டேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இங்கே பாருங்கள் ரோஹிணி, கல்யாணி எல்லாம் நீங்கள் தானே, சொல்லுங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் சின்ன பையனில் ஏதோ மிரட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவன் தான் எல்லாமே சொல்கிறானே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பேரை மாற்றுறீங்க சரி, ஆனால் பெத்த பையனை வந்துட்டு ஆன்ட்டின்னு கூப்பிட்டு வச்சுருக்கீங்க ஒரே வீட்டில் வந்துக்கிட்டு, என்னம்மா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்கே மனோஜ் சொல்கிறாங்க, சார் இப்படி தாங்க சார் ஒவ்வொரு விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சது, தெரியாமல் நீ எத்தனை நாளாக போய் பேசியிருக்கா, என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது தெரியாது, எவ்வளவோ கிரிமினல் வேலையெல்லாம் அவள் பார்த்துட்டா, இதுக்கு மேலே வந்துட்டு எப்படிங்க சார் ஒரு நம்பிக்கையை நான் வந்து குடும்பம் நடத்த முடியும், இவன் உண்மையை சொல்கிறாளா பொய் சொல்கிறாளா, தூங்கிட்டு இருக்கிற கூட என் தலையில் கள்ள தூக்கி போட மாட்டேன்னு என்ன சார் நிச்சயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் என்ன மனோஜ் இப்படி சொல்கிற, உன்னோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இவ்வளோ பண்ணேன், நீ இன்னும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு அப்பா சாமி உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டதும் போதும், நீ என்னோட வாழ்ந்ததும் போதும், என்னை ஆளை விட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார் இது அத்தனைக்கு காரணம் என் ஆன்ட்டி வந்துட்டு இந்த மனோஜுக்கு வந்துட்டு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, அதனால தான் வந்துட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான், மற்றபடி வந்து மனோஜுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கிறீங்க, உன்னை ரொம்ப பிடிக்குங்கிறீங்க, அப்படி உங்களை ரொம்ப பிடிச்சதுன்னா பொண்ணு பார்க்குறக்கா அவங்க அம்மா பார்த்தாலுமே மனோஜ் எப்படி சம்மதிப்பார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை சார் இங்கே பாருங்கள் அம்மா வந்து பொண்ணு பார்க்குற விஷயமெல்லாம் உண்மைதான், எப்படியாவது இவகிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு என்னை வேறு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் உண்மைதான், ஆனால் இவளுக்கு மேலே நான் பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, உண்மையாலுமே இவன் மேலே நான் அவ்வளோ உயிராக இருந்தேன், எங்கள் அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இவ்வளோ தான் நான் வச்சு பார்த்தேன், ஆனால் வந்துட்டு இவ இப்படி ஏமாற்றிட்டான்னு எப்போ தெரிஞ்சதோ அப்போவே வந்து மனசுக்குள்ளே எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு, இனிமேல் இவளோட சேர்ந்து வாழ முடியாதுங்க சார், நீங்கள் வந்துட்டு டைவர்ஸ் கொடுத்துருங்க தயவுசெய்து எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீதிபதி யோசிச்சுட்டு கடைசியில் வந்து ஃபைனலாக சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் கவுன்சிலிங் போய் 2 பேரும் ஒத்து வர மாதிரி இல்லை, ஆனால் நீ நிறைய போய் பேசிட்டமா, வாழ்க்கைக்காக என்ன வேணால் போய் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறது முழுக்க முழுக்க தப்பான விஷயம், உன்னை பார்த்து மற்ற பொண்ணுங்களும் குட்டியும் கட்டக்கூடாது, சமுதாயத்தில் நீ ஒரு தப்பான உதாரணமாக இருக்கணும், அதனால் உனக்கு நான் வந்துட்டு தீர்ப்பு கொடுக்குறேன், மனோஜுக்கும் உனக்கும் வந்து டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க, 2 பேத்துக்கு விவாகரத்து வழங்குறதா சொல்லிடுறாங்க. இதை கேட்டுன்னு மனோஜுக்கு, விஜயாவுக்கு, முத்துக்கு, மீனாவுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷமாயிருது. ஆனால் இங்கே வந்துட்டு சார் அப்படி மட்டும் சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கதர்னு கதறாங்க ரோஹிணி. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயா என்ன ஆட்டம் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த மனோஜோட வக்கீல் சொல்கிறாங்க, வந்துட்டு கொஞ்சம் மனோஜ் அமைதியாக இருங்க, மனோஜ் கொஞ்சம் அமைதியாக இருங்க, தீர்ப்பு சொல்லி முடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நேரம் வந்துட்டு உங்கள் மனோஜ் சைடில் மட்டும் இந்நேரம் உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் தூக்கி உள்ளே வச்சிருக்க வேண்டியது இருக்கும், நீங்கள் பண்ண ஏமாத்து வேலைக்கெல்லாம், ஆனால் அவங்க பெருந்தன்மையாக வந்துட்டு எதுவும் கேஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா குறுக்க பேசுறது வந்து நீங்கள் கொஞ்சம் எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. கேஸ் கொடுத்துருப்பாங்க சார், எல்லாத்துக்கும் வந்து அந்த கிருஷிக்காக தான் வந்துட்டு வீட்டில் எல்லாருமே வந்து சின்ன பையனாச்சுன்னு சொல்லிட்டு எதுவும் கேஸ் கொடுக்கல, அதனால தாங்க சார், இல்லைன்னா என்ன கேஸ் கொடுத்துருந்தா உள்ளே உட்காந்து நேரம் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேட்டுக்குங்க, நீங்கள் என்ன தான் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் வந்துட்டு உங்கள் பையனுக்காக யோசிச்சிருக்காங்க அந்த குடும்பமே, அந்த குடும்பத்தையும் எப்படி ஏமாற்ற உங்களுக்கு மனசு வந்ததுன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இனிமேல் உங்களுக்கும் மனோஜுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, இனிமேல் அவர் நீங்கள் எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, புரிஞ்சுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இது பண்ணுறாங்க. நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கிட்டதுக்காக வந்துட்டு உங்களுக்கு ஜீவனாம்சம் அதெல்லாம் கூட எதுவும் அப்ளை பண்ணக்கூடாது, அது பண்ணாலும் உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது, நீங்கள் பண்ண பொய்க்கு பித்தலாட்டத்துக்கும் வந்துட்டு இதுதான் உங்களுக்கு தண்டனை, சரி இனிமேல் வந்துட்டு நீங்கள் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளில வராங்க. அப்போ வந்துட்டு விஜயா கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் பையனை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க.